Hi, this is Santosh. Welcome to English Abaka. நம்ம கிளாஸ் 10 இங்கிலீஷ் எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறீங்க. ஸோ அதில் லெட்டர் எப்படி வரப்போகுது, என்ன வரப்போகுது அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக லெட்டர் டு த எடிட்டர் ஒரு கொஷின் டேம் ஷியூராக வரும். ஓகேங்களா? 100% வரும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் நான் இன்னொரு விஷயத்தை கிளியராக பார்த்துக்கணுன்னா லெட்டர் டு த என்கொயரி. ஓகேவா? இந்த ரெண்டு இதில் இந்த ஆக்சுவலி மோஸ்ட் ப்ராபப்ளி லெட்டர் டு எடிட்டர் என்கொயரி இது ரெண்டு தான் வரும், அப்படி எதிராக வரும்ன்றதை நினைக்கலாம். அண்ட் இதில் லெட்டர் டு த எடிட்டர் டு த கோர் வி கேன் எக்ஸ்பெக்ட் இட். ஓகேவா? ஸோ லெட்டர் டு த எடிட்டர்ன்ற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் த்ரோயிங் த லைட் இன் த டார்க் அப்படின்ற கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதை ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு அந்த ப்ராப்ளத்தை பற்றி அவங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஸோ அதுதான் இந்த லெட்டர் டு த எடிட்டர். இந்த நியூஸ் பேப்பர் மூலயமா இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ அதை நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே லெட்டர் டு த எடிட்டருக்கு, அதாவது ஃபார்மல் லெட்டர் டு எடிட்டர்ல லெட்டருக்கு, ஃபார்மல் லெட்டருக்கு சென்டர் அட்ரஸில் எப்பயுமே நம்ம நேம் எழுத மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் அண்ட் பிளேஸ் அது மட்டும் தான் இருக்கும். அண்ட் டேட் கேன் பி அண்ட் ஷுட் பி இன் திஸ் 16th January. நீங்கள் இப்போ ஃபெப்ரவரின்றதால ஃபெப்ரவரி அந்த பர்டிகுலர் டேட்டை எழுதிக்கோங்க. 2026 அப்படின்ற டேட்டை எழுதிக்கோங்க. அப்புறம் தி எடிட்டர் கேபிட்டல் லெட்டர் எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் நியூஸ் பேப்பர் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதோ அந்த நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணுறது பெட்டர், பர்ஃபெக்ட். ஓகேங்களா? சப்ஜெக்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஷின் அகெயின். அண்ட் ரெஸ்பெக்டட் சார், மேடம், ஆர் இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர் டு த எடிட்டரில் ரெஸ்பெக்டட் சார் கொஞ்சம் ப்ரிஃபரபிள். ஓகேங்களா? அதனால் டியர் சார் சில அக்செப்ட் பண்ணுறாங்க சில டீச்சர்ஸ், சில பேர் சார் மேடம் மட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் ரெஸ்பெக்டட் சார் மேடமும் ஓகே தான், டியர் சார் மேடமும் ஓகே தான், சார் மேடம் இது மூணுமே ஓகே தான், மூணுமே அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி தான் சிபிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஸ்பெக்டட்னே போட்டுக்கோங்க. இது லெட்டர் டு த எடிட்டர்ன்ற கான்செப்டுக்காக நான் ரெஸ்பெக்டட் சார் மேடம் கூட அக்செப்டபிள் தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை நம்ம எழுத போகிறோம். யுவர்ஸ் சின்சியர்லி ஆர் யுவர்ஸ் ட்ரூலி அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யுவர்ஸ் ட்ரூலி கூட நீங்கள் இந்த இடத்துல லெட்டர் டு த எடிட்டருக்கு யுவர்ஸ் ட்ரூலி, ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் உண்மை உள்ளது அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அனாலிட்டிக்கல் பேராகிராஃப் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு கிளியராக. ஸோ அதை நீங்கள் வேணும்னா அதை பார்த்துக்கோங்க. அண்ட் லெட்டர் டு த எடிட்டரை கண்டென்ட்டை நான் இன்றைக்கி படிக்கவே முடியாது. லெட்டர் டு த எடிட்டர்லாம் படிக்கவே முடியாது. இதெல்லாம் ஸ்கில் பேஸ்டு கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கில் பேஸ்டு கொஷின்ஸை நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு நீங்களாக தான் இதை உருவாக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் படிச்சுக்கலாமா லாஸ்ட் மினிட்ல அப்படின்றத நீங்கள் நினைக்காதீங்க. இந்த கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் இந்த இவ்வளோ நோட்ஸ், லாஸ்ட் மினிட் ரிவிஷன் நோட்ஸ், 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ், கிராமருக்கு எல்லாத்துக்குமே நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் கிளியராக போட்டிருக்கேன். பொயட்டிக் டிவைசஸுமே கிளியராக போட்டிருக்கேன். ஸோ பொயட்டிக் டிவைசஸுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 மார்க்ஸில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பர்சானிஃபிகேஷன், மெட்டாஃபர், சிமிலி, ஒரு சாப்டரை பற்றியும் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு கிளான்சஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் விச் ஹேஸ் டு பி யூஸ்ட் இன் திஸ் அனாலிட்டிக்கல் பேராகிராஃப். இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கடைசி நிமிஷத்தில் உட்காந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியாது. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் மக்கப் பண்ணிட்டீங்கன்னா அனாலிட்டிக்கல் பேராகிராஃபை பெஸ்ட்டாகவே எழுத முடியும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன், லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக. ஓகேங்களா? ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லேருந்து நீங்கள் ரைட்டிங் ஸ்கில் வரைக்கும் 2 மார்க் 5 மார்க்கில் வரைக்கும், கிராமர் ஒர்க் ஷீட்லேருந்து எல்லாமே நமக்கு டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தெளிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நாளைக்கு லைவ் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே.